ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். கூலி பவர் ஹவுஸ் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஷோ போனேன், செகண்ட் ஷோ போனேன், 3வது ஷோவும் போனேன். படம் எப்படி இருந்துச்சு நான் இதுன்றது சொல்கிறேன் இந்த வீடியோவில். நான் இந்த 3 ஷோவுமே ஒரே ஒரு தேட்டரில் பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் பார்த்துட்டு அப்புறம் மாலில் போய் பார்க்கலாம். பிவிஆர் ஐநாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, காஸ்ட்லி. தேட்டரில் அவ்வளோ காஸ்ட் இல்லை. பட் இது பெங்களூரில் தான் பார்த்தேன். லக்ஷ்மி தேட்ரு, இது தவறக்கரைக்கிட்டே இருக்குது, மடிவேலா பிடிஎம் அந்த ரோட்டில் இருக்குது. ஆக்சுவலி குட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. தேட்டரோட சவுண்டு, ஸ்க்ரீன் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் மாலில் போயிட்டு பிவிஆரில் நம்ம பார்க்குறப்ப அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இல்லை எது பெஸ்ட்டுன்னு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மூவி பற்றி பேசிடுறேன். இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு ரொம்ப ஹைப் இருந்துச்சு. எதனால் ஹைப் அப்படின்னு பொதுவாக கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு டைரக்டர் அப்படி ரீசன் சொல்லுவாங்க. தலைவர் ஃபேன்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் தான் ரீசன் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் தலைவர் ஃபேன் தான். பட் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் தலைவர் ஃபேனுன்றது எப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக பார்த்த படம் ரஜினிகாந்த் படம் தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் 90s கிட்டு. 90s கிட்டுன்றது நான் 98ல் பிறந்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே டிவியில் என்ன படம் போடுவாங்க, தர்மத்தின் தலைவன், படையப்பா, பாஷா, முத்து, ராஜாஜி ராஜா, இந்த மாதிரி ரஜினியோட படங்களே பார்த்து வளர்ந்தேன். அதுக்கு நான் மற்ற ஹீரோது பார்க்கலன்னு சொல்ல வரல, அதிகமாக ரஜினி படம் தான் பார்த்துருக்குறேன். ஸோ அப்போருந்தே ரொம்ப பிடிக்கும். சரி, ரஜினிகாந்த் படத்தை தாண்டி அப்போ நான் வேறு எப்படி படம் பார்த்துருக்குன்னு கேட்டால், நான் விஜய் படத்தையும் பார்த்துருக்குறேன், அஜித் படத்தையும் பார்த்துருக்கேன். எனக்கு எல்லா படமே பிடிக்கும். எனக்கு விஜய் பிடிக்காது அப்படின்னு இல்லை, அஜித் பிடிக்காதுன்னு இல்லை. பட் யார் ஃபேன் கேட்டால் ரஜினி ஃபேன். ஏன்னா ரஜினி தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி அப்படி நான் பார்க்குறப்ப டைரக்டர் வைஸ் நான் அப்போ பார்த்தது கிடையாது. கொஞ்சம் படித்து ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், இந்த டைரக்டர்லாம் தெரியாது. அப்போ இந்த படத்துக்கு தான் டைரக்டர்னா யார், ப்ரொடியூசராக யாருன்னு கூட தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் அந்த இவங்க டைரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். அப்போ அந்த மாதிரி நல்ல படங்கள் எடுத்ததுலாம் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ கேஎஸ் ரவிக்குமார், விக்ரமன், அப்புறம் முருகதாஸ், சங்கர், ஸோ அந்த மாதிரி டைரக்டரோட படங்களை பார்த்து தான் நான் ரசித்தேன். ஓகே. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா, ஸோ பாஷா, அதெல்லாம் சொல்லணும்னா இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அவங்களாம் எத்தனையோ படம் எடுத்துருப்பாங்கள்ல, 5, 6 இல்லை 10. இப்போ சங்கர்லாம் 13 படம் எடுத்துக்கிறாரு. நிறைய படங்கள் இருக்குது. இப்போ இந்தியன் 2 நல்லா போகல, இல்லை கேம் சேஞ்சர் நல்லா போகலன்னு கூட சொல்லிக்கலாம். பட் இந்தியன் 2 கேம் சேஞ்சருக்கு முன்னாடி சங்கர் படங்கள்லாம் அப்படியே காத்துட்ருப்போம்ல, உண்மை தானே? ஏன் முருகதாஸ் கஜினி எடுக்கலையா, ஏழாமறிவு எடுக்கலையா, கத்தி எடுக்கலையா? கத்தி படம்லாம் நான் திருப்பி பார்த்தேன். 2 ரீசன். ஒன்று, படம் சூப்பராக இருந்துச்சு, விஜய் தளபதி நடிச்சுக்கிறான்றதும், அப்புறம் அனிருத்தோட மியூசிக். ஸோ இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். லோகேஷ் கனகராஜ் நல்ல டைரக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. மாநகரம் நல்ல படம். மாநகரம் மாதிரி ஒரு படமே இல்லை, யாருமே எடுக்கலன்னா அப்படி இல்லை. மாநகரத்தோட நல்ல படங்கள் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு டைரக்டர் எடுத்த படங்கள். மாநகரத்தோட நல்ல படங்களும் இருக்குது, அதோட நல்லா ஓடின படங்களும் இருக்குது. ஓகே. செகண்டு, கைதி. மாநகரத்தில் லோகேஷ் கனகராஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் மாநகரம் படம் எடுத்துக்காருன்றது எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சில பேருக்கு தெரியும், அந்த படம் பார்த்தவங்களுக்கு, அந்த டைரக்டர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரியாது, யூனிவர்சலாக தெரியாது அது. அதுக்கப்புறமா கைதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாநகரம் படம் எடுத்தார். ஸோ அதெல்லாம் போய் பார்க்கணுன்னு யாரும் போய் பார்க்கல, அந்த ஐப்பும் இல்லை. ஏன்னா கைதி படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, பிகில் கூட ரிலீஸ் ஆச்சு. விஜயோட பிகில் படத்தோட ரிலீஸ் ஆச்சு. விஜயோட பிகில் படம் அட்லி டைரக்ட் பண்ண படம், சரிங்களா? பிகில் படத்தை தான் நான் செலிப்ரேட் பண்ணி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பிகிலை பார்த்துட்டு கைதி போய் பார்க்கலான்னு பார்த்துட்டு சாம் சிஎஸ் சூப்பராக மியூசிக் பண்ணிக்கிறார். இப்போ நல்லா இருக்கு சொல்லி ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜனங்கள் போய் பார்த்தாங்க. படம் ஹிட்டும் ஆச்சு. நல்ல படம், சூப்பரான படம், நான் ஏற்றுக்கிறேன். கைதி பார்த்துட்டு கமல்ஹாசன் வச்சு படம் எடுக்கிறாரு, விக்ரம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் ஹைப்பும் ஆகலை. கைதி நல்லா இருந்துச்சு, கமல்ஹாசன் வச்சு படம் எடுக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் கமல்ஹாசன் விக்ரம்னு படம் வருது, லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சே தவிர்த்து, அப்படியே விக்ரம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீ கம்மியில் சொல்லலாம், ஓகே. ஆனால் விக்ரம் ரிலீஸ் ஆகி படம் நல்லா இருக்குன்ற ரிவ்யூ வெளியே வந்துடுச்சு. அப்புறம் படம் பார்த்தவங்க எல்லாமே படம் சூப்பர் சொல்லிட்டு டாப் லெவலில் படம் போயிடுச்சு. சூர்யா என்ட்ரியாக இருக்கட்டும், அனிருத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனாக இருக்கட்டும், கமலாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், தரமாக இருந்தது. விக்ரம் டாப்பில் போயிடுச்சு. விக்ரம் டாப்பில் போயிட்டு அந்த எல்சியூன்ற யூனிவர்சிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு படத்தை விஜய் வச்சு பண்ணுறாரு. அந்த படம் பேர் இல்லையோ, ஆனால் எல்சியூவா இல்லையான்னு கேட்டால் அவர் சொல்லலை. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. சொல்ல மாட்டேன்னொடனே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, அப்போ எல்சியூனா இப்போ கமல்ஹாசனும் சூர்யாவும் இந்த படத்தில் இருப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு. அந்த படத்துக்கு ஓவர் ஹைப்பும் ஆச்சு. அந்த ஐப்பில் திருப்பி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சொல்லிட்டாங்க,
படம் இப்படி இல்லை அப்படி இல்லை எல்சிவின்னு சொல்கிறாங்க, இந்த விஷயம் இல்லை அந்த விஷயம் இல்லை, செகண்ட் ஹாப் மொக்க, இந்த பழி வாங்குற என்னது பழி கொடுக்குற விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாப் நல்லா இல்லைன்ற ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனால் படம் நல்லா போச்சு, ஹிட்டாச்சு. அந்த படம் பார்த்துட்டு வந்த அத்தனை பேருமே விக்ரம் கொடுத்த ரிவ்யூவே கொடுக்கல. விக்ரம் மாசு இப்படி அப்படி சொன்னவங்க லியோ வேறு லெவலில் இப்படி அப்படின்னு சொல்லலை. எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படி சொல்ல. ஏன் சொல்லனா செகண்ட் ஹாப்பா மக்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. எனக்குமே செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் பிரச்சனை. எனக்குமே படம் பிடிச்சிருந்து செகண்ட் ஹாப் பிரச்சனை. இன்னொன்று நான் கொஞ்சம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, விக்ரம் படம் பெஸ்ட்டாக லியோ பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் விக்ரம் தான் பெஸ்ட்டு, அதுதான் உண்மை. எனக்கு லியோ படம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸு அந்த செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் பிடிக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு விக்ரமே நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் விக்ரமே நல்லா இல்லை. அதனால் ஆனால் நான் அதெல்லாம் பிடிச்சி தான் பார்த்தேன். பட் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, கிளைமேக்ஸில் கமல்ஹாசன் வாய்ஸ் மட்டும் தான் வருது, சூர்யாவும் இல்லை, ஒரு பெரிய என்ட்ரியும் இல்லை, சஞ்சய் தட்டுமே ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸே எடுத்துக்கல. ஸோ இப்படிலாம் தோணுனாலும் நான் விட்டேன். இப்போது லியோ படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய வந்துச்சு. வந்தாலும் இப்போ ரஜினிகாந்தை வச்சு ஒரு படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு கூலி. அந்த படம் ஷூட் போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டீசர் வந்துச்சு, அப்போல்லாம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அந்த ப்ரோமோ டீசர் மாதிரி ஒன்று, அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று வந்துச்சு, அப்போல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் ரிலீஸு கிட்ட வரும்போது அனிருத் சாங்லாம் ரிலீஸ் பண்ணார். அந்த கூலி பவரா சாங் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சு. லோகேஷ் கனகராஜோட படம் விக்ரம் எடுத்துக்கிறாரு, பாசிட்டிவ் ரிவ்யூ, லியோ நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது. அப்புறம் ஏன் கூலிக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன் வச்சு அப்படி எடுத்துக்கிறாரு, ரஜினிகாந்த் வச்சு விஜய் வச்சு இப்படி எடுத்துக்கிறாரு. அப்போ ரஜினிகாந்த் வச்சு எப்படி எடுத்துருப்பார் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போது அந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிக்காமல் யாரோ ஒரு புது ஆக்டரோ, நான் யாரோ ஒரு பேர் சொன்னால் அப்போ அந்த ஆக்டர் பிடிக்காதுன்னு நினச்சிங்க. சரி, வேறு ஒரு ஆக்டர் ஒரு பெரிய ஃபேமஸாக இல்லாத ஒரு ஆக்டர் நடிச்சிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில், மலேசியாவில் இல்லை மற்ற கண்ட்ரிகளில் இந்த மாதிரி டிக்கெட் செல் பண்ணி இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் பெரிய பெருசாக பேனர் வச்சு பல விஷயம் பண்ணாங்க. லோகேஷோட கனகராஜோட ஃபோட்டோ வச்சு பல விஷயம் பண்ணல, லோகேஷ் கனகராஜ் பேர் வச்சும் பண்ணல, தலைவா ரஜினிகாந்த் தான் பண்ணாங்க. அந்த இல்லை நாகார்ஜுனா ஃபோட்டோ போட்டுருக்கலாம், இல்லை அமெரிக்கான ஃபோட்டோ போட்டுருக்கலாம். ஏன் டைரக்டருக்கு பல விஷயம் பண்ணல? டைரக்டர்னால தான் ஐப்பாச்சுன்னு சொன்னேன். ஏங்க எந்திரன் படத்தில் பார்க்காத, படையப்பா படத்தில் பார்க்காத, பாஷா படத்தில் பார்க்காத, முத்து படத்தில் பார்க்காத, அப்படி ஒரு சிவாஜி படத்தில் பார்க்காதே நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அந்த லோகேஷ் கனகராஜ் படத்தில். அப்படி இல்லை, அந்த டைரக்டர் ஒரு காரணம், டைரக்டர் மட்டுமே காரணம் இல்லை. இது கேட்டால் அப்போ ஏன் இதுக்கு வேட்டையனுக்கு வரல? ஃபேக்ட்டு, வேட்டையன் படம் பார்த்தாவே இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு அந்த ட்ரைலரை பார்க்கறதுக்கு வரும்போது, அந்த சாங் வரும்போது அப்படி தோணலை. அந்த டைரக்டரோட ப்ரீவியஸோட படமும் ஒரு மாதிரி கண்டென்ட்டாக ஹிட்டான படம் தான், ஆனால் மாஸ் லெவல்லையோ இல்லை கமர்ஷியலாக ஹிட்டான படமும் கிடையாது. உண்மை தானே? இப்போ ஜெயிலரை எடுத்துக்கிட்டோன்னா பீஸ்ட் படம் நல்லா போகல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நெல்சனை வச்சு செஞ்சுட்டாங்க. அப்போ ஜெயிலருக்கு எப்படி எக்ஸ்பிரேஷன் இருக்கும்? ஆனால் டெய்லர் ஒரு 2 நாளில் எக்ஸ்பிரேஷன் ஃபுல்லாக ஆயிடுச்சு, படம் நல்லா சொல்லுவேன்னா இதாகிடுச்சு. ஸோ ஒரு டைரக்டரை மட்டும் வச்சு இப்போ ரஜினிகாந்தோட கரியரை பார்க்குறப்ப லோகேஷ் கனகராஜ் தான் பெரிய ஆள் எப்படி நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நான் ரஜினிகாந்தாக சொல்ல, இப்போ லியோ படத்துமே கூட எக்ஸ்பிரேஷன் காரணம் லோகேஷ் கனகராஜ் தான். இல்லை விக்ரம் படத்துக்கு அவர் நல்ல டைரக்டர் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவர் தான் இவ்வளோ பெரிய ஹீரோக்கே லைஃப் கொடுக்குறான்னு இல்லை. கூலி படத்தில் ரஜினிகாந்தோட லைஃப் வந்துருச்சு, இல்லை விக்ரம் படத்தாலே கமல்ஹாசன் லைஃப் வந்துருச்சு இல்லை. ஆல்ரெடி அவங்க உச்சத்தில் தான் இருக்காங்க, ஒரு புது டைரக்டரோட படம் பண்ணுறாங்க. அப்படி இப்போ ஜெயிலர் பண்ணது நெல்சனுக்கு பெருமையா ரஜினிகாந்துக்கு பெருமையா? ஐயோ ரஜினிகாந்த் பார்ப்பா நெல்சனே டைரக்ட் பண்ணிட்டாருப்பா அப்படின்ற பெருமை யாருக்கு? ரஜினிகாந்துக்கு சூப்பர்ப்பா நீ நெல்சனே டைரக்ட் பண்ண வச்சுன்ற பெருமை கிடைக்குமா? இல்லை நெல்சனுக்கு நீ ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணுற பெருமை கிடைக்குமா? நெல்சனுக்கு தானே கிடைக்கும். அப்போ யார் ரீசனு? விஜயா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், எனக்கு விஜயும் பிடிக்குங்க, அப்புறம் இந்த ஃபேன் அந்த ஃபேன் அதெல்லாம் இல்லை. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் பேசுறது தப்பாக கரெக்டானு சொல்லிட்டு. ஒருத்தருடைய அப்போ அந்த படம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். கூலி படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது, ரஜினி படம் மாதிரி இருக்குது. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் படம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, முந்தைய படங்கள் லைக் விக்ரம் மாதிரியோ லியோ மாதிரி தான் இருக்கணும், இல்லை கைதி மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அவர் ஒரே மாதிரி படம் பண்ணணும்? ஒரு கமர்ஷியல் படமும் பண்ணிட்டு போட்டோமே, அவர் ஒரே மாதிரி படம் பண்ணணும் ஒரு ரூல் இல்லைல்ல. லோகேஷ் கனகராஜ் படம்னாவே என்ன அந்த டெம்ப்ளேட்டில் தான் இருக்கணும்னு இல்லை, அவர் புது டெம்ப்ளேட்டில் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த படம் நல்லா இருக்குது, உண்மையாக சூப்பராகவே இருக்குது. படம் நல்லா இருக்குன்றதை தாண்டி அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. அதுக்காகவே நான் படத்தை 3 முறை பார்த்தேன். ரஜினியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், நெகட்டிவே இல்லைன்னு நான் சொல்ல வரல, படம் நெகட்டிவ். ஆனால் இந்த நெகட்டிவே இல்லாத படம் நீங்கள் விக்ரம கூட சொல்ல முடியாது, ஏன் கைதி கூட சொல்ல முடியாது. அதுலேயும் கைதி பிடிக்காதவங்களும் இருக்காங்க தெரியுமா? விக்ரம் பிடிக்காதவங்க இருக்காங்க, இப்போ நெகட்டிவும் இருக்குது அந்த படத்தில். இப்போ நான் விக்ரம் படத்தில் ஒரு நெகட்டிவ் நான் சொல்ல வரேன்.
விக்ரம் படத்தில் ஃபஸ்ட்டு இன்டர்வல் வரையும் உங்களுக்கு கூஸ் இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த ஆரம்பிக்கலாமான டைலாக் சொல்கிறதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப கூஸ்பம்ஸான சீன் கிடையாது. எத்தனை சீன் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வராது. ஒருவேளை விஜய் சேதுபதி என்ட்ரின்னு சொல்லலாம், இல்லை பகத் பாசில் ஆக்டிங்னு சொல்லலாம். பகத் பாசிலோட ஆக்டிங்கோ இல்லை விஜய் சேதுபதியோட என்ட்ரியோ உங்களுக்கு தூக்கி உட்கார வச்சில்ல. அந்த இன்டர்வலோட சீனும் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்த ஒரு படங்களில் வந்த சீன்கள் தான் உங்களுக்கு பிடிச்சி. அப்போ இன்டர்வலுக்கு முன்னாடி வரையும் நிறைய பேர் சொல்லலையா படத்தில் கமல்ஹாசன் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. விக்ரம் படத்தையும் குறை சொன்னவங்களும் இருக்காங்க. லியோ படத்தை நிறைய பேர் குறை சொன்னாங்க, விக்ரம் படத்தை கொஞ்சம் பேர் குறை சொன்னாங்க. கூலி படத்துக்கு ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூ, 2ஆம் நாள் இருந்தாலும் அப்படியே மாறிடுச்சு. ஏதோ 400 crore சம்திங் போயிட்டுருக்கோம். ரஜினிகாந்த் ஃபேன் இருந்தால் மட்டும் தான் இந்த வீடியோ போகிறேன்னு நினச்சேன்.